இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வித்தியாசமான பொங்கல் ரெசிபி, ஜவ்வரிசி பொங்கல். இதுக்கு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஊறின நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம். இப்போ 2.5 கப் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி நல்லா கொதி வந்து வெந்து வந்துடுங்க. ஊற வச்சுருக்கனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ நல்லா வெந்து வருது பாருங்கள். அவ்வளவுதான், ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை தண்ணியில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு எப்போவுமே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ நரம் கட்டி கொதித்து வருது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பாசிப்பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா வெறும் நெய்லேயே செஞ்சோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக இறுகிடும் பொங்கல். அதனால் ரெண்டும் கலந்து ஊற்றி செய்யும்போது கொஞ்சம் நேரம் நல்லா தலை இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், இடித்த கொஞ்சம் மிளகு, அது சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்ச உடனே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு, இது கூடவே வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் பெருங்காயத்தூள் சேர்த்தேங்க, அந்த கிளிப்பிங் வந்து வரலை. நீங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது கூட கடைசியாக ஒரு நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும் பொங்கல். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான ஜவ்வரிசி பொங்கல் ரெடி. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.